வெல்கம் டு அப்சரா இல்லம். இன்னைக்கு நம்ம இல்லத்துல நண்டு வச்சு ஒரு பிட்டா குருமாவும் ஒரு காரமான மசாலாவும் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நண்டு ஒரு 3 கிலோ போல நான் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய நண்டுங்கிறதுங்கிறனால நான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம 2 விதமாக செய்ய போகிறோம். முதல்ல அதிகமாக போட்டு நான் ரிச் குருமா தான் செய்ய போகிறேன். காரமாக உள்ளது கொஞ்சமாக போட போகிறேன். முதல்ல காரமாக உள்ளதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். மிளகு எடுத்திருக்கேன், ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வாசத்துக்கு எடுத்துக்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 8-9, பாதி வெங்காயம் போதும். இதோடைய அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கங்க. இதுதான் காரத்துக்கு தேவையானது. அடுத்தது நம்ம ரிச்சாக குருமா செய்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். முந்திரி, தேங்காய் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதோட பூண்டு 2 பல்லு இது முதல்ல போட்டு நல்லா ரைஸாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், அப்புறம் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த மசாலா தான் மெயின் இதுக்கு. இதை நல்லா பட்டா அரைச்சி வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட இந்த தேங்காய் பால் காரம் இதுக்கு கொஞ்சமாக போட்டு சேர்த்தா போதும். மெயினாக இதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். ரிச் குருமாவுக்கு தான் ஜாஸ்தி தேவைப்படும். இப்போ நான் மசாலா, அதாவது ரிச் குருமாவுக்கு தான் முதல்ல பண்ண போகிறேன். அதுக்குரிய மசாலாவை அரைச்சி அதோட இந்த தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் நல்லா 1 டம்ளர் அளவு திக்காக இருக்குது. அதையும் அந்த அரைச்ச மசாலையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா திக்காக இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு குருமா எப்படின்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு என்ன மாதிரி இருக்கணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்கணும். நண்டும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும். நம்ம எப்படி ரொம்ப கெட்டியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குருமா திட்டமாக இருந்தால் ஓகே தான். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு மீடியமான தக்காளியையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்து சின்னோண்டு பட்டை அதில் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஓரளவு நல்லா கொஞ்சம் பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்தியாக நல்லா வதங்கினாதான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தக்காளி நம்ம சேர்த்து நல்லா அந்த தக்காளி மசியாக வதக்கணும். நம்ம பூண்டு அரைக்கும் போதே சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு ஒரு 1-1.5 ஸ்பூன் சேர்த்தா போதுமானது. பாருங்கள் நல்லா எப்படி வதங்கிடுச்சுன்ட்டு. எப்போதுமே வெங்காயம் தக்காளி எப்போதுமே வதக்கும் போது நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு போடுறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். என்னுடைய மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு மிளகாத்தூள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மினுன்னு வந்ததும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த குழம்புடைய இதை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி அலசி வேணாலும் ஊற்றிக்கங்க. இது நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வரணும். ஒரு கொதி வர்ற சமயத்தில் நம்ம நண்டை சேர்க்கணும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டில் நான் 3/4 வாசி சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ நண்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த அளவு தான் இந்த குழம்பு. 2 கிலோ நண்டை நான் அதில் நான் சேர்க்குறேன். நல்லா சேர்த்து நல்லா அதை அமுக்கி விட்ட மாதிரி சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. சீக்கிரமே நண்டு வெந்துடும். இந்த
இந்த மாதிரி பாருங்கள், நண்டு நிறம் மாறிட்டாலே ஓரளவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு, உப்பு சரி பார்த்து உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நம்ம வந்து மறுபடியும் கொதிக்க விடணும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா மிதந்துட்டு வரணும், அதான் பக்குவம். நண்டுலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, சீக்கிரமே வெந்துடும். ஆனால் அந்த உப்பு ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கிறது. நல்லா அந்த உப்புலாம் சதையில் ஏறி இந்த மாதிரி மினுன்னு வரும். இறக்கி வச்சிட்டோன்னா பாருங்கள், கரெக்டான அளவில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நண்டு குருமா ரெடி. டிஃபன்லேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கார மசாலாவை அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.